வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஸ்டாண்டு நம்ம ஷாப்பில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் எனக்கு இந்த ஸ்டாண்டு பிடிச்சிருக்கு, ஆனால் இதில் வந்து கலசம் குடம் வச்சு எப்படி சேரீ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாடிக்கையாளர் கேட்டதுக்காகவே உங்களுக்கு இந்த ஸ்டாண்டில் நம்ம எப்படி கலசம் வச்சு நம்ம சேரீ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் போகலான் இருக்கோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான அலங்காரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஸ்டாண்டில் நம்ம வந்து வச்சுருக்க குடம், என்ன குடம் வச்சுருக்கோமோ இல்லை சொம்பு வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரே ஒரு உங்கள்கிட்ட இருக்க கட்டை ஏதாவது ஒரு ராடு மாதிரி வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சேரீலாம் வந்து கரெக்டாக உட்காரத்துக்கும் ப்ளஸ் வந்து ஜுவல்லரி போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே ஒரு சின்ன கட்டை வச்சு கட்டியிருக்கோம். ஸோ அந்த நம்ம வச்சுக்க குடத்தை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் வச்சு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலசம் ஆடாமல் அழகாக அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய முறைப்படி அரிசியோ இல்லை தீர்த்தம் தண்ணியோ ஏதோ ஊற்றி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே செஞ்சுருக்கோங்க முறைப்படி. அதுக்கு மேலே மாங்கொத்து வச்சுட்டு, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தேங்காயில் முகம் வச்சு கட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் மாங்கொத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சொம்பு வச்சுட்டோங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சேரீ எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது, அதை மடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்க அவைலபிலிட்டியான இருக்குது நிறைய சாரீஸ் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது நம்ம ஷோரூமில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த 3 சேரீயில் நான் வந்து இந்த சேரீ கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவில் நான் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெந்தய கலரில் பிங்க் கலர் பார்டர் உங்களுக்கு நல்லா இருக்கும். வெந்தய கலருக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எடுத்துருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட நம்ம ஏற்கனவே வந்து சேரீ வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல, எந்த சேரீ இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ராஜா ஆன்மீகத்தில் எந்த மாதிரி சாரீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த சேரீ உங்களுக்கு இந்த சுவாமிக்கு வந்து ட்ராப் பண்ணி காமிக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிராண்ட் சேரீயாகவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பட்டு சேரீயாகவும் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம சேரீ எப்படி மடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க சேரீயை வந்து நம்ம ஃபுல்லாக பிரிச்சுக்கிட்டு, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரில் எடுக்கிறது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அழகாக எடுக்கலாம். இந்த பட்டை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஈஸியாகவே வரும். உங்களுக்கு பொறுமையாக தான் உங்களுக்கு செய்கிறேன். இது அழகாக இப்படி மடித்து நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி மெத்தட் இதெல்லாம் உங்களுக்கு. இந்த பாருங்க, ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல் லுக் இருக்கும் உங்களுக்கு, நல்லா ஃப்ரில் நிறைய வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதுக்கு யாருடைய ஹெல்ப்புமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஒருத்தராகவே வந்து கட்டிக்கலாம். சில பேர்லாம் சேரீ கட்டணும் சுவாமிக்கு அப்படின்னா 2 பேர் 3 பேர் தேவைப்படும் அப்படின்வாங்க. பட் நம்ம வந்து ஒருத்தராகவே உங்களுக்கு ஈஸியாக கட்டிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3/4 அதாவது 3/4 சேரீ வந்து நம்ம மடிச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து மீதி வந்து நம்ம முந்தாணி போகிறதுக்காக தேவைப்படும். அதால் வந்து 3/4 நம்ம மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லையா ஃப்ரில்லு, இதை வந்து ஒரு கயிறு வந்து ஃபஸ்ட்டு வச்சு கட்டிக்கணும். நல்லா டைட்டாக ஈஸியாக அவுக்குற மாதிரி நீங்கள் இந்த முடிச்சை வந்து நீங்கள் கட்டிக்கணும். ஃபுல்லாகவே டைட்டாக கட்டிக்கணும். அதே மாதிரி இந்த முனையும் வந்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரில் கிடையாது, நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. கட்டிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே உங்களுக்கு கலைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, இது அழகாக இந்த ஷேப்புக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஏன்னா மேலேயும் கீழேயும் கட்டியிருக்கிறதால உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து ஈஸியாக உங்களுக்கு லுக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா முறிக்கணும். சேரீயை முறிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரில் வந்து கலையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் முறிக்கணும். முறிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு அப்படியே ஸ்டிஃபாக நின்றுடும் நமக்கு.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைட்டாக முறுக்கி இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தா ஃபுல் டைட்டில் இருக்கும். ஸோ இது விட்டோம் அப்படின்னாலும் அந்த ஃப்ரில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து கலையவே கலையாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் லூஸாக விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குது பிஃபோர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஆஃப், இந்த சேரீயை வந்து அப்படியே நீங்கள் ஆஃபாக எடுத்துக்கணும். எடுத்துக்கினே உங்களுக்கு அந்த ஃப்ரில் வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு. ஸோ ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு சின்ன சணல் கட்டிக்கிட்டோன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கு லுக் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம சாமிக்கு கட்ட போகிறோம். இப்போ இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த குடத்துக்கும் சென்டராக இருக்க பிளேஸில் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இருக்க ஸ்டாண்டில் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஓகேங்களா? இதை பாருங்க, அழகாக நின்றுடுச்சிங்களா? இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். மேலே வந்து நம்ம வந்து முந்தானி போடணும் இல்லைங்களா? முந்தானிக்கு மீதி இருக்க சேரீயை அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் நார்மலாக சேரீக்கு ஃப்ரில் எடுப்பீங்க இல்லையா நம்ம கட்டுறதுக்கு, அந்த மாதிரி ஃப்ரில் எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நம்ம இந்த ஃப்ரில்லை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேரீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா மாற்றி கட்டிட்டோம் அப்படின்னா லுக்கு போயிடும், சேரீயோட லுக்கு. இந்த ஃப்ரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுவாமிக்கு நீங்கள் எப்படி ஃப்ரில் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது இப்படி உங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறதால உங்களுக்கு ப்ளவுஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு சுவாமிக்கு தெரியும். இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம கயிறு வச்சு இங்கே ஒரு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. பாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே கட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ரெண்டு எண்டுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ சென்ட்ரல் வந்து உங்களுக்கு அழகாக பிங்க் கலர் கிடைக்கும், ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அந்த சேரீயோடைய எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ நம்ம அது ஃப்ரில் எடுத்து நல்லா மடித்ததால் உங்களுக்கு அழகாக ஃப்ரில் வந்து அப்படியே ஷேப்பாக வந்துருக்கு. இப்போ உள்ளே இருக்க ஃப்ரில்லாம் எடுத்து நம்ம அழகாக வெளியே எடுத்து ஷேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான சேரீ ட்ராப்பிங் கிடச்சிடும். பார்க்குறதுக்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாக ஃப்ரில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த சேரீயோட லுக் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கை கால் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் அழகாக கையை வந்து நீங்கள் கட்டிக்கலாம், கால் வந்து நீங்கள் அப்படியே இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஷேப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அழகாக ஃப்ரில் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ சுவாமிக்கு என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் போடணுமோ அதெல்லாமே நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம மாங்கல்யம் போடணும் சுவாமிக்கு, லக்ஷ்மி தாயார் இல்லைங்களா, அதால். ஸோ இந்த மாதிரி வாகை மாலை நீங்கள் சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் கட்டி காமிக்கிறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க நகைகளும் சரி சேரீகளும் சரி எல்லாமே வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்திலேருந்து கிடைக்கிற பொருள் தான் இது. நீங்கள் ஒன்ஸ் நம்ம வெப்சைட்லையோ இல்லை வந்து நம்ம வேலூர்லையோ நீங்கள் ஒசூர்லையோ இல்லை காஞ்சிபுரத்துலையோ இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாகை மாலை சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான அலங்காரம் கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க பூ மாலைகள் அது மாதிரி மாலைகளை நாங்கள் சாத்தலாம். நம்மகிட்ட இருக்க வந்து மாலைகளை வந்து உங்களுக்கு சாத்தி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஜடை சுவாமிக்கு வந்து பெண் சுவாமி இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஜடை வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்க மாலைகளை வந்து ஒன்று ஒன்றா நம்ம சாத்தலாம். ஸோ எல்லாமே இந்த வாகை மாலைக்கு வெளியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாலை வந்து நல்ல லுக் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வெற்றிவேர் மாலை. வெற்றிவேர் மாலை வந்து போட்டோம் அப்படின்னா தோஷங்கள் வீட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால தான் நான் வெற்றிவேர் மாலை எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது இல்லை பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐதீகத்தில் சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வெற்றிவேர் மாலை போடுறது. வெற்றியை வாரி வாரி தரக்கூடிய வெற்றிவேர் மாலை. இது வந்து நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும், உங்களுக்கு வாசனை வந்து பயங்கரமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வெற்றிவேர் மாலை உங்களுக்கு போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா மாலைகளுமே சுவாமிக்கு சாத்தி நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம வரலட்சுமி தாயாரை அழைச்சி
பூஜை பண்ணோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் அதாவது 2025 பார்த்தீங்க அப்படின்னா 8/8/2025 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 23ஆம் தேதி வருது. எப்பயுமே நமக்கு வந்து ஆடி மாதம் வர பௌர்ணமி தின மின் வாரமாகிய வெள்ளிக்கிழமையில் வரும். இந்த வருடம் வந்து அதே மாதிரி தான் வந்து நமக்கு வரலட்சுமி தினம் அன்று நமக்கு வந்து பௌர்ணமி முழு நில தினம் வருது. ஸோ அந்த தினத்தில் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அவளுக்கு முக்கியமான கலசங்களை வந்து நிறுத்தி வீட்டில் வந்து பூஜை பண்ணி அவளுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள்லாம் செய்து படைத்து வீட்டுக்கு வர சுமங்கலி பொருட்கள் மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, புஷ்பம், அது மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆவாளாம். ஏன்னா அவளுடைய பொருள் இல்லையா, மங்களகரமான பொருட்கள். ஸோ அதெல்லாமே வீட்டில் வர சுமங்கலிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப மனம் மகிழ்த்து நமக்கு வந்து பரிபூர்ண அருள் புரிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆகிய அந்த தினத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் இருக்குது. ஸோ அனைவருமே வந்து லட்சுமி தேவியாரை வீட்டுக்கு அழைத்து வந்து நமக்கு குறைவற்ற செல்வங்களை கொடுக்குமாறு மிக பணியுடன் அவர் கேட்டா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பா. ஸோ இந்த வருஷம் அனைவருமே வந்து நோன்பை வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பரிபூர்ண அருளை பெறுமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.